மகா ஆனந்தம் நேயர்களுக்கு யோகாச்சாரியா எல்கே செந்தில்குமாருடைய வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது பிரம்மரி பிராணாயாமா. இந்த பிராணாயாமா செய்வதனால பார்த்தீங்கன்னா, இது நம்ம பல மூச்சு பயிற்சி பார்த்துருக்கோம். அதில் இது ஒன்று. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் நல்லா சுரப்பதற்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்குங்க. பிபி சுகர் கண்ட்ரோல் ஆகுதுங்க. தலைவலி, ஒற்றை தலைவலி சரியாகுதுங்க. தூக்கம் சரியாக இல்லாதவங்களுக்குலாம் இது தூக்கம் நல்லா வருங்க இந்த பயிற்சி செய்வதனால. ஹம் என்று இந்த சவுண்டு சொல்கிறதுனால தலையில் உள்ள அனைத்து உறுப்புகளும் நன்றாக ஆக்டிவ் ஆகிடுங்க. அதில் பார்த்திங்கன்னா கண் நல்லா தெரியுது, காதெல்லாம் சரியாக கேட்காதவங்களும் நல்லா கேட்குதுங்க. அதே போல் நம்ம மூளை என்று சொல்லக்கூடிய பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவ் ஆகிட்டு அந்த பிரெயின் செல்ஸ்லாம் நல்லா ஆக்டிவ் ஆகிடுங்க. அதனால் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் பவரும் மெமரி பவரும் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. உடலை நன்றாக ஆக்டிவாக வச்சுக்குங்க. அதே போல் மனசை வந்து ரொம்ப காமாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் வச்சுருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இது எப்படி செய்துன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெவல் வந்து பார்த்திங்கன்னா 2 கையுடைய விரலை இப்படி வைத்து கொண்டு நன்றாக மூச்சு இழுத்து மீண்டும் நன்றாக சுவாசத்தை இழுத்து இது ஆரம்ப நிலை. அடுத்த லெவல் இப்படி ஒவ்வொரு விரலையும் மூடிக்கொண்டு சுவாசத்தை மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணி இவை போன்றும் சொல்லலாம். அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா கையுடைய கட்டவிரலை வைத்து நடுவிரல் மிடில் ஃபிங்கரை தலையுடைய உச்சி பகுதியில் வைத்து கொண்டு சகசர சக்கராவில் அழுத்தம் கொடுத்து நீங்கள் இவை போன்றும் செய்யலாம். இவை போன்று செய்தீர்கள் என்றால் உங்களுடைய உடலும் மனமும் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சைலண்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஆழ்ந்த மெடிடேஷன் போகிற மாதிரி இருக்கும். இவை போன்று குறைந்தது 5 முதல் நீங்கள் 50 முறை செய்யலாம். இவை போன்று செய்த பிறகு அமைதியாக அப்படியே நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்கள் உள்ளுக்குள்ளே உங்களுடைய சவுண்டு எல்லாமே கேட்கலாம். நீங்கள் காதை மூடிட்டு கேட்பது ரொம்ப சிறப்பு. கை ரொம்ப நேரம் உங்களால் இப்படி வைத்து கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் ஹெட்செட் வைத்து கொள்ளலாம். இல்லை ஏர் பிளாக் எடுத்து சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். இப்படியே கூட கையை வைத்து கொண்டு உங்கள் உள்ளுக்குள் இருக்கிற அந்த சவுண்டை நீங்கள் நன்றாக கேட்கலாம். அவ்வளோ அமைதியாகவும் சைலண்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு மெடிடேஷனுக்கு முன்பாக தியானத்தின் முன்னிலைக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இவை போன்று பிரம்மரி பிராணாயாமா செய்து நல்ல பயன்பெறுங்கள். அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.